ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் முட்டை கிரேவி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த முட்டை கிரேவி நீங்கள் எல்லா டிஷ்ஷுக்கும் எடுத்துக்கலாம். இட்லி, தோசை, மெயினாக சப்பாத்தி, நானுக்கெலாம் எடுத்தாங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ஜீரா ரைஸ் கூட சாப்பிடக்கலாம், அவ்வளோ அருமையாக நல்லாயிருக்கும். இது நான் ஒரு பவுடர் வீட்டில் ரெடி பண்ணேன். அந்த பவுடர் என்ன பவுடர்னு பார்க்கலாமா? அது எப்படி ரெடி பண்ணேன், எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு அரை கிளாஸ் அரிசி எடுத்து நல்லா வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக்கி வச்சுருக்கேன். இந்த பவுடர் நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம், எல்லா கிரேவிக்குமே சூப்பராக வந்திருக்கும். இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றி இதுக்கு மேலே கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, சீரகம், கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்டார் இவ்வளையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 4 வெங்காயத்தை எடுத்து அதையும் போட்டு அரைச்சிருக்கேன். எல்லாமே இந்த திருப்பு பேஸ்ட்டாக தான் போட்டிருக்கேன், முழுசாக ஜாஸ்தி எதுவுமே போடலை. பேஸ்ட்டாக நல்லா போட்டு அரைச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி மட்டும் தான் இதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி அதையும் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி கிண்டி விடுங்க. ஒரு 4 பச்சை மிளகா அதையும் போட்டுக்கோங்க. மேலே எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பும் போட்டு நல்லா கிண்டி கொடுத்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 குடமிளகா, ஒரு கொஞ்சம் புதினா அதையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டேன். அரைச்சது நல்லா ஊற்றி நல்லா கிண்டி விட்டு ஒரு கிரேவி திக்னஸ்க்கு வந்திருக்கு. இதுக்கு மேலே கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வந்திருக்க பாருங்கள் திக்னஸாக. இதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்ச அரிசி பவுடர், அந்த அரிசி பவுடர் போட்டதுமே நல்ல திக்னஸ் வந்திருக்கு. கொஞ்சம் மல்லித்தலை போட்டு நல்லா மூடி வச்சா கிரேவி ரெடி ஆகிட்டு, ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், அதுக்கு அவிச்ச முட்டையை நல்லா கீறி அதையும் போட்டு கிளறிக்கோங்க. இதுக்கு மேலே நான் பண்ணோம்ல கிரேவி, அந்த கிரேவியை அதுக்கு மேலே நல்லா ஊற்றுங்க. ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு எடுத்து வேக வச்சு பார்த்தா அருமையான சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் கிரேவி ரெடி ஆகிட்டு. கிண்டி விடுங்க, உடையாமல் கிண்டி விட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சு பார்த்தா அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்கு முட்டை கிரேவின்னு. இது நீங்கள் சிக்கன், மட்டன்லேயும் பண்ணிக்கலாம். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.